மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுங்க. சரி அப்படின்ட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு தோணிச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ் என் கண்ணில் பட்டுச்சு. அதை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். எப்படி வருது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக கடைசி வரை பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி 2 முட்டையை பார்த்தீங்கன்னா நான் வேக போட்டிருக்கேன். ஸோ முட்டை பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை தனியாக எடுத்து ஒரு கூலிங் தண்ணியில் போட்டு விட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதை தனியாக நம்ம எடுத்து வைக்கிற மட்டும்தான் ப்ராசஸ்ஸு. அதுக்கடுத்து தாங்க மெயின் மேட்ரே இருக்குது. செம்ம ஈஸியாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்துச்சு. அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா நான் வெங்காயத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஒரு 4 வெங்காயத்துக்கிட்ட எடுத்துக்கோங்க. பல்லாரி வெங்காயம் எப்பயும் போல் நம்ம இந்த வடை போடுவோம் பார்த்தீங்களா, அதே ப்ராசஸ் தான். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீல வாக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரியாணிக்கு கட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த தொலியை உரிக்கிறது தாங்க ரொம்ப காட்டமாக இருந்துச்சு. கண்ணீர் பார்த்திங்கன்னா தாரையாக ஊற்றுச்சு. இவ்வளோ அழுதுருப்பேனான்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இருந்துச்சு இந்த வெங்காயத்தை கட் பண்ணும்போது. ஸோ ஒரு சில வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக இருக்காது. பட் ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணீர் வருங்க. கண்ணும் தெரியாது நம்ம கட் பண்ணும் போது. அதனால் பார்த்திங்கன்னா எப்படியோ கட் பண்ணியாச்சு ஒரு வழியாக. இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா அந்த வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா பிச்சு பிச்சு போட்டுருங்க. இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா உதிரியாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம பெரட்டும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒட்டும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம உதிரியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடணும். ஸோ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இதே வாக்கில் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பிசையும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஒன்று திட்டு அங்கிட்டு இங்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அது நல்லாவே இருக்காதுங்க. அதனால தான் நான் எப்பயுமே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எடுத்து போட்டுருவேன். ஸோ அந்த இதுலேயுமே கரெக்டாக இந்த மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நானும் அப்படியே விட்டுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தனியாக ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச முட்டையை பார்த்திங்கன்னா நல்லா கூலாகிடுச்சு. அதை பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். நல்லா உடையாமல் எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 2 முட்டையே அதிகம் தான். உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. பட் வெங்காயமும் அதுக்கே மாதிரி கொஞ்சம் எடுக்கணும். ஏன்னா இதுக்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கேன் 4 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இப்போ முட்டை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா உரிச்சாச்சு. அதை தனியாக ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்துக்கு மசாலா ஆட் பண்ண போகிறோம். இப்போ வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக கட் பண்ணியாச்சு. நான் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் கிட்ட பார்த்திங்கன்னா கடலை மாவு போட்டிருக்கேன். கடலை மாவு எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நானும் கடலை மாவு போட்டேன். ஸோ இது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கிட்ட தான் மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கரம் மசால் பொடி, ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உப்பு மறந்துடக்கூடாது. உப்பு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போடணும். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டிருக்கேன் நான். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அந்த மசாலா பார்த்திங்கன்னா ஒட்டுற அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அந்த மாவில் பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகி அந்த ஆல்ரெடி வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும். ஸோ அதில் லைட்டாக ஒட்டி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா வச்சதுக்கப்புறம் நம்ம மசாலா இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கணும்ல, ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் சிக்கன் பொரிக்கிற பொடி எடுத்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 பாக்கெட் கிட்ட இதிலே கொட்டிக்கிறேன் நான். ஏன்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் 1/2 பாக்கெட் கிட்ட கொட்டிக்கிறேன் நான். ஸோ கொட்டிட்டு இதையும் பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. மித்த எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல, அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சோண்டு லைட்டாக தூவி அதாவது பார்த்திங்கன்னா தெளிச்சு விடுவோம் பார்த்திங்களா, அந்த வாக்கில் பார்த்திங்கன்னா தெளிச்சு விட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கட்டியாக இருக்க மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும். செமையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா லைட்டாக நான் பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ஸோ அப்போ தாங்க நமக்கு கரெக்டாக வரும். நீங்கள் அப்படி லைட்டாக தண்ணி கூடிருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு எந்த இதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. நம்ம தேடினோம்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு விட்டாச்சா, மாவே இல்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம பிசையும் போதே பார்த்திங்கன்னா. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கூட கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம் கடலை மாவு. ஏன்னா நமக்கே ஃபீல் ஆகும் இந்த கடலை மாவு நமக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட கூட கடலை மாவு
மாவு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ நாள் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வருதா அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு மொதல் கொட்டணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போட்டாலே போதுமானது தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நான் போட்டிருக்கேன். போட்டு இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசைஞ்சு விட அது பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் தின்னாகும். ஏன்னா அப்போ தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது போடும்போது பார்த்தீங்கன்னா ஒட்டும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒட்டாது. அதுவும் இல்லாமல் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வேற வந்துடும். அதுக்காக தான் கடலை மாவு ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி அதாவது பரட்டி வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஊறட்டும். நம்ம அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொன்று பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த மசாலா பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தில் ஒட்டணும். அது அளவுக்கு பார்த்திங்கன்னா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது வெறி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது மேலே காட்டுங்க. நான்லாம் அப்படி தாங்க செய்வேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே பெசன்னு பிசைஞ்சு அதை நல்லா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கையை க்ளீன் பண்ணிக்கோங்க. அதான் மெயின் மேட்ரு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வச்சிடலாம். வச்சுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க எக்கு பார்த்திங்கன்னா எடுத்துக்கிடணும். அதை பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண போகிறோம். அது எப்படி கட் பண்ணுறோம் நம்ம பார்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் பிசைஞ்சு அதை ஒரு ஓரமாக இப்போ நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா முட்டை எடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா 2 முட்டை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா நடுவில் கட் பண்ணி பாதிக்கு பாதியாக அதாவது பார்த்திங்கன்னா கரெக்டாக கட் பண்ணணும். நடுவில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 பக்கமும் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் இருக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா நடுவில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 4 இது கிட்ட கரெக்டாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டமாக தாங்க இருக்கும். பட் உண்மையாகவே 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய வேலை. ஈஸியாக நம்ம சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நான் கூட உண்மையாகவே நல்லாவே இருக்காது அப்படின்ட்டு தான் நினச்சேன். பட் உண்மையாகவே நல்லா தான் இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இன்னுமே நம்ம என்றைக்காவது ஒரு நாள் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு தோணிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலாக்களை எடுத்து அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா கையில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நல்லா லைட்டாக தடவி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க கலவையை எடுத்து கையில் பார்த்திங்கன்னா அப்பிக்கலாம்னா நீங்கள் நினைக்கிறது இல்லைங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா தட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையை உருட்டிட்டு அதை பார்த்திங்கன்னா லைட்டாக தட்டுனிங்கன்னா ஒரு மாதிரி வந்துடும். இப்போ அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம முட்டையை வச்சு மறுபடியும் பார்த்திங்கன்னா இதே ஸ்டஃபிங்கை மேலே வைக்க போகிறோம். அவ்வளோதாங்க ப்ராசஸ்ஸு. இதுக்கு இவ்வளோ இழுன்னு இழுக்கிறியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் டீட்டெயிலாக சொல்லணும் இல்லையா? அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உருட்டி விட்டுக்கோங்க. இதில் நிறையா இருக்குங்க. ஏன்னா நம்ம உருட்டும் போது பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வலிக்கிக்கிட்டே வரும். அந்த முட்டையில் பார்த்திங்கன்னா ஒட்டாது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வலிக்கிக்கிட்டே வரும். அதை கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒட்டி முடிக்கவங்களையும் ஜீவனே போயிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம ஒட்டணும். அதுதான் நமக்கு வேலை. ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா இதுக்கே இழுத்துரும். கடகடன்னு ஒட்டிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம பொறுமையாக பண்ணோன்னு நினச்சிக்கோங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு கூட இழுக்கலாம். பட் ரிசல்ட் நல்லா இருக்குல்ல, அதை மட்டும் பாருங்கள். அதெல்லாம் பார்க்காதீங்க. நமக்கு சாப்பிடணுன்னா எப்படினாலும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் எப்பயுமே அப்படி தாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, பண்ணிவிட்டு நல்லா சொகுசாக உட்காந்து சாப்பிட்ருவேன். ஏன்னா அப்படி தான் நான். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த வெள்ளை கலர் இல்லாத அளவுக்கு ஒட்டுன்னு ஒட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். கடாயில் பொரிச்சு எடுக்கிறது தான் நமக்கு வேலை. வேறு எந்த வேலையும் கிடையாது. கடன்னு நம்ம இப்போ பண்ணிடலாமா? இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒட்டி அது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் எண்ணெயை ஊற்றிட்டு அதை தனித்தனியாக போட்டு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே கடுப்பாகி போயிருங்க. ஏன்னா இதை பார்க்கவா அதை பார்க்கவா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு. ஸோ எண்ணெயை ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகணும். அப்படியே போட்டிங்கன்னா ஒரு மண் வேகாது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது எண்ணெய் சூடாகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கதை பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். மெதுவாக திருப்பிடுங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. எடுத்த உடனே திருப்பினீங்கன்னா அது ஃபுல்லு உடஞ்சிக்கிட்டு வந்துடும் நமக்கு வெங்காயம் ஃபுல்லாக. அதனால் பார்த்திங்கன்னா மெதுவாக திருப்பி விடணும். நானே பார்த்திங்கன்னா பார்த்து திருப்பி விட்டுக்கிட்டு இருந்தேங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா முட்டை பார்த்திங்கன்னா நமக்கு வெளியில் வந்துடக்கூடாது இல்லையா? அப்படியே பார்த்திங்கன்னா இருக்கிற கடவுளை புல்லு வேண்டுனவன் நானாக மட்டும்தான் இருப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா அப்படியே அந்த எண்ணெய் உள்ளே போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கோல்டன் கலரில் வர்ற அளவு திருப்பி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் பொறுமை அவசியம்தான். அதனால் பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுட்டே இருங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நான் பார்த்திங்கன்னா 3 இதுக்கிட்ட போட்டிருந்தேன் நான். ஒன்று பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி திருடி தின்னுட்டான். அதனால் பார்த்திங்கன்னா நான் எதுவும் கண்டுக்கிடவில்லை. அதனால் மீதி இருக்கும் பார்த்திங்களா, அந்த இதை பார்த்திங்கன்னா வேறு விதமாக பண்ணிட்டேன் நான். அதையும் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காய வடை மாதிரி போட்டு அதையும் சாப்பிட்டாச்சு. எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? நம்மளை பொறுத்தவரை அப்படி தான்.
அதனால் எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டோம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்படியே திருப்பி விட்டு கடைசி பார்த்திங்கன்னா வடையும் ரெடி ஆகி விட்டது. இதுக்கு பேர் வடைன்னு வைக்கவா இல்லை என்னன்னு வைக்கன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கிட்ட அங்கிட்ட திருப்பி விட்டாச்சு. நல்லா மொறுன்னு பார்த்திங்கன்னா வெங்காய எக்கு வடை அப்படின்னே வச்சுக்கலாம். அப்படி வந்துருச்சுங்க. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்து ஒரு ஓரமாக வச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, மீதி வேறு இருந்துச்சு எனக்கு. அதனால் பார்த்திங்கன்னா எக்கு இல்லாத காரணத்தினால் நான் பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன்னா அதை அப்படியே உருட்டி லைட்டாக பார்த்திங்கன்னா அப்படியே குட்டி வடையாக போட்டு அதையும் எடுத்து சாப்பிட்டேன். அது வேறு விஷயம். வாய் பார்த்திங்கன்னா எப்படி வளருதுன்னு பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா அப்படியேவும் வச்சதுக்கப்புறம் எடுத்து 2-3 இதை போட்டாச்சு. இதே ப்ராசஸில் தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நமக்கு வடை கிடைத்து விட்டது. இதை நம்ம சாப்பிட போகிறோம். அதை எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தோன்னா இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் முட்டையில் போட்டதுனால கொஞ்சம் பார்த்திங்கன்னா நொரையாக வரும். இந்த இதை பார்த்திங்கன்னா எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் கூட என்னடா முறையாக வந்துச்சு அப்படின்ட்டு தான் நான் யோசித்தேன். அதுக்கடுத்து தான் நம்ம முட்டை போட்டிருந்தோம்ல, அதனால தான் இப்படி வருது அப்படின்ட்டு சொல்லி நினச்சிக்கிட்டேன். நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. அந்த எண்ணெய்க்கும் வடைக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாகவே இருந்துச்சு. ஏன்னா நான் கம்மியாக தான் ஊற்றிருந்தேன் எண்ணெய். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கரெக்டாகவே இருந்துச்சு. நீங்கள் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் அடிக்க தான் செய்யும். அதனால் பார்த்திங்கன்னா எப்போயுமே எக்கு வச்சு எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா அந்த இதில் ஸ்மெல் அடிக்க தான் செய்யும். அதனால் எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஊற்றிட்டேன். நீங்கள் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஃபைனல் டச்சாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஒரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் நான். ஸோ கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிடணும்ல நம்மளும், அதனால் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஆனால் சூப்பராகவே வெந்திருந்துச்சுங்க. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா லைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஒரு கல் படிச்சிங்கன்னா சும்மா தாறுமாறு தக்காளி சோறு தாங்க. அந்த மாதிரி இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா எச்சியெல்லாம் ஊற ஆரம்பிச்சிச்சு கட் பண்ணும் போதே. அதனால் பார்த்திங்கன்னா எடுத்து சைட் கேப்பில் சாப்பிட்டுட்டே தான் இருந்தேன். நல்லா பார்த்திங்கன்னா வாய்க்குள்ளே போட்டு அப்படியே நாக்கில் ஒட்டுமே பார்த்திங்கன்னா அது ஒரு அப்படியே சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையாகவே கூட 2 போட்டிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எப்போயுமே ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுவேன். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அது சொதப்பிடுச்சுன்னா அது ஃபுல்லுத்து யார் சாப்பிட்றது, நம்ம தான் சாப்பிட்டாகணும், வேறு வழி இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா எப்போயுமே கம்மியாக தான் பண்ணுவேன். ஃபைனலாக எல்லாமே பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. சூப்பராகவே வந்துருச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.